வெற்றி பெற்றால் அதனை யாராலும் உடைக்க முடியாது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்டனூரில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தனது வாக்கை பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட சரிவுகளை சீர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அதனை யாராலும் உடைக்க முடியாது. அது ஒரு வலிமையான கூட்டணி என்றார். மேலும் பேசிய அவர், இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும் மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். முதலமைச்சரின் முயற்சியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் நடைபெற்றது. அந்த வகையில் விழுப்புரம் MRIC உயர்நிலைப் பள்ளியில் குடும்பத்துடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனது தாயாருடன் சென்று வாக்கு செலுத்தினார். மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவரும் தாயாருமான ருக்மணி பழனிவேல் தியாகராஜனுடன் மதுரை காக்கைப்பாடினியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், இந்திய குடிமகன் என்கிற அடிப்படையில் வாக்களித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி என 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். 400 இடங்களில் வெற்றி கிடைக்கும் என பாஜக கற்பனையில் உள்ளது என்றார். மேலும் இந்திய அளவில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 220 இடங்களிலிருந்து 240 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்குரிமை பெற்ற குடிமகனும் என்ற உரிமையோடு இன்றைக்கு வாக்களித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு மாத பிரச்சாரம் மிகவும் உற்சாகமாக மக்களுடைய ஆதரவோடு நடந்தது. சென்ற முறை மதுரையில் பெற்ற வெற்றியை தாண்டி இந்த முறை சிறப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, சென்ற முறை 39 தொகுதியில் 38 தொகுதியில்தான் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது. இது அந்த ஒரு பிழைவை திருத்தி இந்த முறை 39 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன், மிக்க மகிழ்ச்சியுடன் குடிமகன் என்ற உரிமையும் கடமையும் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறேன். அகில இந்திய அளவில் முடிவுகளுக்கு வரும். அகில இந்திய அளவில் வரும் தகவல்கள் நான் என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற அனுபவம், தகவல் தொழில்நுட்ப அணி ஆரம்ப காலத்திலிருந்து செய்த பணி. எனவே 8 ஆண்டுகள் பல நுட்பங்கள், பல ஆராய்ச்சிகள், பல சர்வே மெத்தடாலஜிகள் எல்லாம் பார்த்த அடிப்படையில் எனக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த தேர்தல் இன்னைக்கு ஆளும் பாஜக என்னமோ நம்பர்லாம் 300, 370, 400ன்னு கற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர என்றைக்குமே 280 தாண்டது கஷ்டம். 220, 30 வர்றதுக்கு நல்ல வாய்ப்புன்னு நான் கருதி கொண்டிருந்தேன். நேற்று ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. அதே அடிப்படையில் 210லேருந்து 15, 20 போல வரும். பாஜகவுக்கு கூட்டணிக்கு 240 போல வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பத்திரிகையில் சிறந்த உறுப்பினராக அறிவித்த எனக்கு சீட் கிடைக்கவில்லை என்றால் வருத்தமாக தான் இருக்கும் என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் தாலுகா தீயத்தூர் கிராமத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தனது சொந்த கிராமமான தீயத்தூரில் வாக்கு செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவது அந்தந்த கட்சி வேட்பாளர்களை ஆதரித்துதான் தவிர வேறு ஒன்றுமில்லை. தனியார் பத்திரிகையில் திருச்சி மக்களின் மத்தியில் நல்ல உறுப்பினராக பணியாற்றினேன் என பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. இருப்பினும் சீட் மறுக்கப்பட்டதால் யாருக்கு தான் வருத்தம் இருக்காது என்று கூறினார். அந்தந்த மாநிலங்களிலே காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே காங்கிரசும்,
காங்கிரசுக்கு இடங்களை தந்து பிற இடங்களிலே போட்டியிடக்கூடிய மற்ற இந்தியா கூட்டணிக்கூடிய பிற கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாடு என்றால் திமுக, இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய பிரதான கட்சிகள், அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடிய வெற்றி வாய்ப்பு, இவையெல்லாம் இந்தியா கூட்டணியை கண்டிப்பாக ஆட்சி கட்டில் அமர்த்தும், இந்தியா கூட்டணியை ஆட்சியை கொண்டு வரும். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய சூழலில் உள்ளார்கள். 10 ஆண்டுகளாக மோடி அரசு, பிஜேபி அரசு மத்தியில் இருக்கிறது. நாடு தழுவிய ஒரு மாற்றம் தேவை என்கிற எண்ண ஓட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் இந்திய அளவிலே நிகழக்கூடிய வாய்ப்பு உறுதியாக இருப்பதாகவே நம்புகிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் புலியூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய பாஜக அரசு சட்ட வரம்பு மீறலை செய்து வருகிறது. சில பகுதிகளில் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்களிப்பதை புறக்கணிப்பது அவர்களின் விருப்பம். அந்த முடிவை யாரும் திணிக்க முடியாது என தெரிவித்தார். வளர்ந்த என்னுடைய புலியூர் காட்டுத்தகை என்னும் கிராமத்தில் இன்றைக்கு நான் வாக்களித்து என் கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மாலை நேரம் வரிசையில் நின்றால் அது எத்தனை மணி ஆனாலும் வாக்களிப்பதற்கான அனுமதியை நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.